80களில் ஆக்ட்ரஸ் கௌதமி எப்பேற்பட்ட நடிகை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் மாதிரி முன்னணி ஹீரோஸ் கூட நடிச்சவங்க. சமீபத்துல திரையுலகத்தை சேர்ந்த ஷாக்கிங்கான நியூஸ்ல ஒண்ணு, உலக நாயகன் கமலஹாசனும் கௌதமியும் பிரிஞ்ச நியூஸ். கிட்டத்தட்ட 13 வருடங்களா 2 பேரும் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களோட பிரிவுக்கு ஏகப்பட்ட காரணம் சொல்லப்பட்டாலும் கௌதமி தரப்புல ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு. கௌதமிக்கு சந்தீப் அப்படிங்கிறவர் கூட திருமணமாச்சு. அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால பிரிஞ்சுட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் சுப்புலட்சுமி. இப்ப மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டா, சுப்புலட்சுமிக்கு அவங்க அம்மா மாதிரி சினிமாவில நடிக்கிற ஆசை வந்துருச்சான். அந்த விஷயத்த எப்பயோ கௌதமி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு தாயா அவங்களுக்கு மன அமைதி வேணும், ஒரு அம்மாவா அவங்களுக்கு இருந்ததுக்கு அப்புறம் குருவா சினிமாவில வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதுதான் மெயினான ஸ்ட்ராங்கான காரணமா இருக்குமோ இவங்களோட பிரிவுக்கு அப்படின்னு தோணுது. எது எப்படி இருந்தாலும் தனுஷ், சிவகார்த்திகேயன் மாதிரியான முன்னணி ஹீரோஸ் கிட்டையும் பல இயக்குனர்கள் கிட்டையும் தன்னோட பொண்ணுக்காக கதை கேட்டுட்டு இருக்காங்களாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கேட்டுட்டு இருக்காங்களாம். சோ நடிக்கிறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு முறைப்படி சில பயிற்சிகள்லாம் எடுக்கணும். அதனால தன்னோட பெண்ணுக்கு நடன பயிற்சி, நடிப்பு பயிற்சி அப்படின்னு எல்லாத்துலயும் சேர்த்து விட்டுருக்காங்களாம் கௌதமி. அம்மாவோட பேரை வச்சு ஒரு ஹீரோயினா இல்லாம தனக்குன்னு தனியா ஒரு பேரை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் சுப்புலட்சுமியோடைய ஆசையா. சோ அதுக்காக ஒரு குருவாவும் அம்மாவாவும் கௌதமி இப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது பாடு பாடணுமா? ஓம் நம சிவாயாச்சி கம்னு ஏதாவது கிளிகிழிப்பான பாடுவார். கிளிகிழிப்பு தீ பிடிக்க முத்தம் கூடடி.